வங்கதேசத்தில் மீண்டும் ஒரு முறை வன்முறை வெடிச்சிருக்கு. இந்த முறை இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளவர்கள் வன்முறையாளர்கள். இதற்கான காரணம் என்னன்னு இந்த செய்தி தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். 1971ஆம் ஆண்டு நடந்த போரின் போது பாகிஸ்தானில் இருந்து கிழக்கு பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு வங்கதேசம் என்ற ஒரு தனி நாடு உருவானது. இந்தியா நடத்திய போரின் விளைவாகத்தான் வங்கதேசம் என்ற நாடே உருவாகுச்சு. அப்போதிருந்த வங்கதேசம் மீது இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வருவதாக பரவலா அந்த நாட்டு மக்கள் கருதுவது உண்டு. குறிப்பா ஷேக் ஹசீனா இந்தியாவுடன் மிகுந்த நெருக்கம் காட்டி வந்தவர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல மாணவர்கள் நடத்திய புரட்சியின் விளைவாகவே ஷேக் ஹசீனாவின் ஆட்சி வங்கதேசத்துல இருந்தே அகற்றப்பட்டுச்சு. நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா இந்தியாவில தான் தஞ்சமடைந்தாரு. வங்கதேச அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டத்தின் போது மாணவர்கள் அடக்குமுறைக்குள்ளானாங்க. ஏராள மாணவர்கள் இதுல கொல்லப்பட்டாங்க. இது தொடர்பா வழக்கில் ஷேக் ஹசீனா மற்றும் வங்கதேச முன்னாள் உள்துறை அமைச்சரான அசாதுன் ஷா கானுக்கும் மரண தண்டனையே விதிக்கப்பட்டுச்சு. இவருமே இந்தியாவில தான் தஞ்சமடைந்திருக்காரு. இவர்களை இருவரையும் வங்கதேசத்தின் இப்போதைய அரசிடம் இந்தியா ஒப்படைக்க மறுத்துருச்சு. இதன் காரணமாக அண்மை காலத்துல வங்கதேசத்துல இந்திய எதிர்ப்பு புரையோடி போய் இருந்தது. இந்த நிலையில வங்க கடலில் இனி நாங்கள் தான் ராஜா என்கிற ரீதியாக வங்கதேச பிரதமர் முகமது யூனுஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. இதன் எதிரொலியா மேற்கு வங்கத்தில் இருந்து சர்வதேச எல்லை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்களை வங்கதேச கடற்படையினர் மிரட்ட தொடங்கி இருக்காங்க. டிசம்பர் 15ஆம் தேதி காலை 6 மணி அளவுல இந்திய கடல் எல்லைக்குள்ள கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மேற்கு வங்க மீனவர்களின் படகு மீது வங்கதேச கடற்படையின் படகு ஒன்று மோதி கவிழ்ந்திருக்கு. இதுல இந்திய மீனவர்கள் அனைவருமே கடல்ல விழுந்துருக்காங்க. இந்த சம்பவத்துல 11 மீனவர்களை இந்திய கடலோர பாதுகாப்பு படை மீட்டிருக்கு. 5 பேர் நிலை என்னவென்றே தெரியல. இப்படி இந்திய எதிர்ப்பு மனநிலையை வங்கதேச அரசு வெளிப்படையாகவே வெளிக்காட்ட தொடங்கி இருக்கு. அதோடு பாகிஸ்தானுடனும் வங்கதேசமும் நெருக்கம் காட்ட தொடங்கி இருக்காங்க. 1971ஆம் ஆண்டு போருக்கு பிறகு பாகிஸ்தான் கடற்படை தளபதி முதல் முறையாக வங்கதேசத்துக்கு 3 நாட்கள் விசிட் அடித்தார். அப்போது வங்கக்கடலில் இந்தியாவின் செல்வாக்கை குறைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிராக போராட்டம் வெடித்து தொடங்கி இருக்கு. இதற்கான காரணம் என்ன? வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு எதிராக போராடிய மாணவர் தலைவர்களில் முக்கியமானவர் தான் ஷெரீப் உஸ்மான் ஹாடி. இவர் வங்கதேசத்துல கடந்த 15 ஆண்டுகளா ஆட்சியில இருந்த ஷேக் ஹசீனாவை அப்புறப்படுத்தியதுல முக்கிய பங்கு வகிச்சவர். அதோட ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியையும் தடை செய்ய வேண்டும் என்பது இவரின் லட்சியமாகவே இருக்கு. இவருடைய கோரிக்கையை ஏற்று இப்போதைய வங்கதேச பிரதமர் யூனுஸ் வரும் தேர்தலில் அவாமி லீக் கட்சி போட்டியிட தடை விதித்தார் என்பதுமே குறிப்பிடத்தக்கது. இதற்கு மேலும் உஸ்மான் ஹாடி இந்திய எதிர்ப்பு மனநிலை கொண்டவர். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல நடைபெறவுள்ள வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதா ஹாடி அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில வங்கதேச தேர்தல் ஆணையம் பிப்ரவரி 26ஆம் தேதி அந்த நாட்டின் 13வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவிச்சிருக்காங்க. இதை அடுத்து விரைவில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருக்காரு. ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே மத்திய டாக்காவில் பினோய் நகர் பகுதியில் வைத்து சுடப்பட்டார். மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியதாக டாக்கா போலீஸே சொல்றாங்க. இதுல படுகாயமடைந்த ஹாடி உடனடியா முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு சிங்கப்பூர் நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டார். இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி அவர் டிசம்பர் 18ஆம் தேதி இரவு இறந்திருக்காரு. 32 வயதேயான இளம் தலைவர் இருந்தது வங்கதேசத்தையே கொந்தளிக்க வச்சுச்சு. குறிப்பா தலைநகர் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. டாக்காவுல பல கட்டடங்கள் குடியிருப்புகள் தாக்கப்பட்டது. வங்கதேசத்தின் முன்னணி பத்திரிகைகளான டெய்லி ஸ்டார் மற்றும் புரோமல் ஹாலோ ஆகியவற்றின் அலுவலகங்கள்லாம் தாக்கப்பட்டது. உள்ள பணியாற்றி கொண்டிருந்த பத்திரிகையாளர்களுமே தாக்குதலுக்கு உள்ளானாங்க. இதற்கு இடையில வன்முறையாளர்கள் டாக்காவில் இந்து மதத்தை சேர்ந்த திப்பு சந்திரதாஸ் என்ற தொழிலாளிய எரிச்சே கொண்டிருக்காங்க. முகமது நபி குறித்து சமூக வலைதளத்துல விமர்சனம் செய்ததா திப்பு சந்திரதாஸ் மீது வன்முறையாளர்கள் குற்றம் சாட்டி இருக்காங்க. இது தொடர்பா யார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படல.
இந்த சம்பவத்துக்கு வங்கதேச இடைக்கால அரசு எக்ஸ் பக்கத்துல கண்டனத்தோட முடித்து கொண்டாங்க. திப்பு சந்திரதாஸின் உறவினர்கள் புகார் அளித்தால் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்போம்னு டாக்கா போலீசார் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில வன்முறையாளர்கள் இந்தியாவின் தூண்டுதலின் பெயரில் ஹாடி கொலை செய்யப்பட்டதா குற்றம் சாட்டினாங்க. மேலும் இந்தியா குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், இல்லை என்றால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றுமே எச்சரிச்சிருக்காங்க. அதோடு குற்றவாளிகளை ஒப்படைக்கும் வரை டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் செயல்பட முடியாது, இப்போது மட்டுமல்ல எப்போதுமே செயல்பட முடியாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்திய தூதரகத்தையும் முற்றுகையிட்டாங்க. இதனால அங்க பாதுகாப்பே பலப்படுத்தப்பட்டுச்சு. எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக வங்கதேசத்தின் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அசாத் அப்துல்லா வேறு விதமான இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்தாரு. இந்தியா வங்கதேசத்துக்கு எதிராக செயல்பட்டால் இந்தியாவின் 7 சகோதரி மாநிலங்களான அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், நாகாலாந்து மாநிலங்களை இந்தியாவிடம் இருந்து துண்டிப்போம்னு தெரிவிச்சிருந்தார். வடகிழக்கு மாநிலங்களை மேற்கு வங்கத்தின் சிலிகுரி கேரிடார் பகுதிதான் இந்தியாவுடன் இணையுது. மிகவும் குறுகலான இந்த சிலிகுரி கேரிடாரை சுற்றி நேபாளம், பூட்டான், வங்கதேச நாடுகளின் எல்லைகள்லாம் இருக்கு. சிலிகுரி முற்றிலுமே இந்திய பகுதிக்குள் இருக்கு. நேரடியா ராணுவ நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே சிலிகுரியை கைப்பற்றி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை துண்டிக்க முடியும். ஆனால் அப்படி இந்தியாவுக்குள் வங்கதேசம் ராணுவத்தை அனுப்பினால், இந்திய ராணுவம் திருப்பி அடித்தால் வங்கதேசத்தால் தாங்க முடியாது. அப்படி இருக்கையில இத்தகைய எச்சரிக்கைய வங்கதேச அரசியல் கட்சிகள் இந்தியாவுக்கு விடுக்க தொடங்கியிருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. பாகிஸ்தான் மற்றும் சீனா நாடுகளை குளிர்விக்கவே இத்தகைய அறிக்கைகளை வங்கதேச அரசியல்வாதிகள் விடுப்பதா சொல்லப்படுது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.